ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி போடக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸும் கிளியர் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஆல் குரூப்ஸ் ஆர் யூஜி, பிஜி, டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கோர்சஸ் இது எல்லாத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு எல்லா இயர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து சொல்லியிருக்கேன். யார் யார் வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், நீங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஃபீஸ் என்ன, அதர் காலேஜஸ்லேயோ இல்லை அதர் ஸ்டேட்லேயோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனல் அரபிக், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஜி ஆர் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் முடிச்சிருந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 12,400 இதே நீங்கள் அதர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 12,800 சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அரபிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6,400 சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6,800 400 எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து 10,400 கட்டணும். அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா 10,800 கட்டணும். 400 டிஃப்ரென்ஸ் வருது உங்கள் எல்லாருக்குமே. அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 12,400 அவங்க வந்து 12,800 வந்து அதர் யூனிவர்சிட்டி இது படிக்கணும். இதில் வந்து பார்த்துக்கோங்க, லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேபர் லா, லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்ஸேஷன், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டீச்சிங் மெத்தடாலஜி இன் மியூசிக், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், யோகா இவங்க எல்லாருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து கரெக்டான இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஃபீஸ் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஏ தமிழ், பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பியூசி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே வந்து 6,470 உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 6,770 இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்டஸில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 6,870 இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து எல்லாருக்குமே காமனாக வந்து 5,120 கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா இதுக்கும் இப்போ நீங்கள் யூபியூசி முடிச்சிருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருந்தாலும், அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் ஒரே ஃபீஸ் தான். அதுக்கு பிஏ ஹிஸ்டாரிக்கல், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபீஸ் தான் 6,470. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 6,770. அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6,870. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பிகாம் ஜென்ரல், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. அதே மாதிரி பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இவங்க எல்லாருக்கும் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து மாறுது. எல்லாமே வந்து ஒரு 100, 200 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது. பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து 10,070 போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த பேட்ச்க்கானது. அவங்களுக்குமே ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் இப்போ சொன்ன எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் இருக்குது. லாஸ்ட் 2 தான் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராம் பார்க்குறோம். பிஜியில் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான் வருது. இதில் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் மாறுது. 8,400 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்க்கு வந்து நீங்கள் கம்மியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைபர் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேட் வந்து மாறுது. செகண்ட் இயருக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதை விட கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் and corporate social responsibility, e-commerce, Indian Christianity, Carnatic music,
library and information science management, police administration, research method of social science, voice training, ஸ்போக்கன் தமிழ், டாக்ஸேஷன், ரிட்டன் தமிழ், ஆன்லைன் டீச்சிங், இது எல்லாமே கோர்ஸ்க்கும் உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெத்தட் தான். நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பியூசி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 200-400 வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே நீங்கள் அதை ஸ்டேட் லீவ் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் விட வந்து உங்களுக்கு 800-1000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து லைனாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிஏக்கான ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கான ஆன்லைன் அட்மிஷனுக்கு உள்ளவங்களுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ப்ராஜெக்ட் ஃபீ வந்து செகண்ட் இயர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து எம்சிஏ கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் எம்சிஏ ஆன்லைன் அட்மிஷன் உள்ளவங்களுக்கு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் இயர் எம்சிஏக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபீஸை நினச்சி பயப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அப்ளிகேஷன் போடாதவங்க சீக்கிரமாக அட்மிஷன் போட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.